ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இன்னைக்கு ஆதார் துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த பத்திலாம் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஆதார் துறையில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது, கட்டணமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்திருக்கு டேட்டா என்ட்ரி வேலை, அதே மாதிரி சூப்பர்வைசர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியாக உங்களுக்கு 12ஆம் வகுப்பு ஐடிஐ படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தவற விட்டுறாதீங்க. சம்பளம் உங்களுக்கு 29,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, வேற பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நேர்காணலுக்கு போகும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்றது நோட்டிபிகேஷன் விரிவா பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் டைப் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க ஆதார் சூப்பர்வைசர் ஆபரேட்டர் ஜாப் ஓப்பனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா மாநிலத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய தமிழ்நாடு எங்க இருக்குதுன்னு அப்படியே பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 19வது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. 27/12/2025 31/1/2026 தான் லாஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம இப்போ அப்ளை நவங்கிறத கொடுத்துக்கலாம். அப்ளை நவங்கிறத கொடுத்தா அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே விண்ணப்பிச்சிருக்கேன். லாஸ்ட் டேட்டா 31/1/2026 போஸ்டிங்க 1 இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும். ஜாப் எங்க வந்திருக்குன்னா தருமபுரி, நீலகிரி, விருதுநகர் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்குன்னா நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம், இல்ல ஐடிஐ படிச்சிருக்கலாம், இல்ல பாலிடெக்னிக் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிறீங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுக்க கிடையாது. உங்களுக்கு சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யுடாயால வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதி வாங்கிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்க. அடுத்து நான் அப்ளை நவங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்து அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, அடுத்து மொபைல் நம்பரு, அடுத்து இமெயில் ஐடி, பேன் கார்டு. நிறைய பேர்த்துக்கிட்ட என்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். 2 or 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நம்பர் வந்துடும். அந்த நம்பர் நீங்கள் போட்டாவே போதும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவா இல்லை வடமாநிலத்தில் இந்த பக்கம் விண்ணப்பிக்கிறீங்கன்னு நினச்சிங்களா, அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களா அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். இந்த ஜாப்க்கு 12ஆம் வகுப்பு ஐடிஐ கேட்டிருக்காங்க. நான் டிகிரி படிச்சுக்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன்னா நீங்கள் என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு அதுவும் கொடுத்துங்க. அடுத்து எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வசிக்கிறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது நீங்கள் எந்த ஸ்டேட் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் குடியிருக்கிறது எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அதை செலக்ட் பண்ணிங்க. எந்த மாவட்டத்தில் குடியிருக்கிறீங்கன்னு அதை செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணிக்கங்க. ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இது தனியாக எக்ஸாமினேஷன் இருக்குது. எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலாங்கிறது நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து கேப்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கேப்ஸை நீங்கள் போட்டுட்டு அடுத்து சப்மிட்டுங்கிறது கொடுத்தீங்க. சப்மிட்டுங்கிறது கொடுத்துட்டீங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் போயிடும். அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கூப்பிடலாம், அல்லது உங்களுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். நேர்காணல் எப்போன்னு அவங்க நேர்காணல் சொல்கிற தேதியில் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் சூப்பர்வைசரை வச்சிருக்க மாட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு சிலர் மட்டும் அந்த சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்களா ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.